சரி, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலாஷஸ் பற்றி தான். ஐலாஷஸ் யாருக்கு தான் பிடிக்காது? பொண்ணுங்க அப்படின்னாலே ஐலாஷஸ் ஹெவியாக வச்சுக்க ஆசைப்படுவோம் இல்லையா? யாருக்கு சுத்தமாக ஐலாஷஸ் இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் ப்ரூஃபில் இருக்க மாதிரி ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி தெரியணுன்றதுக்காக ஒரு 2-3 ஸ்ட்ரோக் கூட யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு அப்படியே தூங்கும் போது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எந்த மாதிரி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டு தூக்கலாம் அப்படின்றதையும் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி காஜலோ இல்லை மஸ்காராவோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கோகனட் ஆயிலோ இல்லை கிளென்சிங் மில்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எந்த ஸ்ட்ரோக்கில் அப்ளை பண்ணமோ அதே ஸ்ட்ரோக்கில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக கிளியராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியுதுங்களா? நீங்கள் வச்சு இழுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இதுவே ஃபேஸ் வாஷோ இல்லை வந்துட்டு சோப்போ ஏதாவது வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐலாஷஸ் வந்து ஃபுல்லாக கொட்டிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய பயோமேஜிக் பியூட்டி பார்லரை ஃபாலோ பண்ணுங்கள். பை பை.